சௌந்தரி நிரந்தரி துரந்தரி சோதியாய் நின்ற உமையே. இந்த கோயில் சிறப்பு வந்து மகா காளியம்மன் கேள்வி ரொம்ப ஆக்ரோஷம், மக விருப்பு. உனை கண்டு தரித்தவள் துன்பத்தை மாற்றிடுவார். உண்மையே புகழ் வெண்ணிலமோ சிறிய நாள் உன்னல் அம்மா வாழையா நடந்து வந்துக்குது. இன்னைக்கே உடம்பு பூரா இருக்குது. இந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்ல செல்வாக்கா இருக்கிறாங்க. ஏன் இந்த கடத்தூருக்கு வராங்கன்னா இந்த காளியை தேடி வராங்க. நல்ல வாக்கு, அருமையான தெய்வம். இந்த கொற்ற குல தெய்வம், குளங்காக்க பெரு தெய்வம். என் மகா காளித்த அயுமையே சொல்லக்கூடிய இந்த மலைய நூறா மேல் மலைய நூறா என்னால் பெற்றவாய் நம்பினேன் மெத்தவும் நம்பினேன் பிரியமாய் இருந்தம்மா. பெற்றவாய் நம்பினேன் மெத்தவும் நம்பினேன் பிரியமாய் இருந்தம்மா. காரியண்டூன அறியாத புருஷனை வருதம்மா. இருதமும் திட்டமும் இருங்க கமபுரம் பார்த்திருந்தார். ஹாய் அட்லஸ், தயாநிதி பரமசிவம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. எனக்கு நான் ஓவியனா 100க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைஞ்சிருக்கேன். அதில் இல்லாத திருப்தி எனக்கு இந்த ஒரு கோயிலில் நடந்த ஒரு விஷயத்தை ஓவியமாக வரையும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. நான் வரைஞ்ச அந்த படத்தை கோயிலுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இந்த திருவிழா வந்து ஒவ்வொரு வருஷம் நடந்துட்டு இருக்கு. இது போன வருஷம் நடந்த திருவிழாவை பற்றி ஒரு சின்ன ஒரு பார்வையோட இந்த அம்மன் திருவிழாவானது மே 19 ஆரம்பித்து மே 22ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் வாங்க, அம்மனோட அருள் பெறுங்க. இந்த கடத்தரோட சிறப்பையும் இந்த அம்மனுடைய சிறப்பையும் வந்து பொதுமக்கள் உங்களோட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் கார்த்திக், கடத்தூரை சேர்ந்தவன். இந்த கடத்தூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாப்பரேட்பட்டி வட்டம் கடத்தூர் ஒரு ஒன்றியமாக உருவாயிருக்கு. இந்த கடத்தூரில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அருள்மிகு காளியம்மன் மாரியம்மன் திருக்கோவில். இந்த கோவில் வந்து நம்ம சாதாரணமாக நேற்றோ இன்றைக்கோ உருவானதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அதாவது 100 ஆண்டுக்கும் மிக பழமையான ஒரு புராதன கோவில்னே சொல்லலாம். இதில் எப்போல இந்த ஊருக்கு ஒரு பெருமை இருக்குது, இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அதாவது போரும் அமைதியும் அப்படின்னு நமக்கு உலக புகழ் வாய்ந்த ஒரு நாவல் லியோ டால்ஸ்டாய் எழுதுனது தெரியும். அந்த லியோ டால்ஸ்டாய் வந்து கடித தொடர்பு அதாவது ஒரு நட்பு ரீதியாக கடித தொடர்பு வைத்திருந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் இந்த கடத்தூர். 2018 பெரிய கோவிலாக கட்டப்பட்டது. இந்த கோவிலுக்கு நிறைய வேண்டுதல் வைத்து அது அப்படியே நடக்கிறதுனால நிறைய பக்தர்கள் அவங்க வேண்டுதலுக்காக செய்ததுனாலையும் மற்றும் அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த ஊரோட கோவிலை இதை பெரிது பண்ணி காட்டணும், பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறந்த சக்தி வாய்ந்த அம்மனாக இங்கே இருக்காங்க, காளியம்மன் மாரியம்மன் இருக்குது, அதனால் அந்த கோவிலையும் பெருசாக பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவு, இதை முன்னின்று செய்த ஒவ்வொரு தலைமுறையில் இருந்தக்கூடிய மூத்தவர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய வழிகாட்டுதல், அதன்படி இந்த கோவில் ஒவ்வொரு தலைமுறையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மிக சிறந்த எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலாக விளங்கிட்டு இருக்கு. இந்த கோவில் இந்த தலைமுறையில் இருக்கிறவங்க இப்போ என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என் பேர் வந்து ஐதன்ற தாசெட்டி, தாத்தா வந்து முனியப்ப செட்டி, அதுக்கு அந்தாட்ட வந்து ரங்கா செட்டி, எங்கள் அப்பா பேர் ரங்கா செட்டி, எங்கள் பெரியப்பா பேர் வந்து சீரங்க செட்டி, எங்கள் பெரியப்பா மகன் பேர் தம்பையன், என் பேர் ஐதன் என்ற தாசெட்டி. இத்தனை எனக்கு வயசு 70. எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கோம்? ஜென்ரேஷன் இது எனக்கு தெரிஞ்சது வந்து 70 140 140 ஒரு 70 210 அவங்களது ஒரு 70 கணக்கு போட்டால் கூட 280 300க்கு பக்கம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச 300 வருஷம் பழமையான கோயில் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி இருந்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் நான் வந்த பின்னாடி தான் இந்த கோயில் விரிவு. அடுத்தது காளியம்மன் கோயிலில் வந்து இந்த தகடு பொறுத்துச்சு. அடுத்தது மாரியம்மன் கோயிலுக்கு தகடு பொறுத்தது. என்ன சிறப்பு நம்ம கோயிலண்ணா? இந்த சிறப்பு வந்து என்ன, இந்த மாரியம்மன் பண்டிகைக்கு வந்து வெள்ளை பூஜைக்கு போகிறது, அப்புறம் வந்து கூழ் ஊற்றுறது, அப்புறம் பொங்கல் வைக்கிறது, அப்புறம் வந்து குண்டத்தை பூஜை செய்கிறது, அடுத்தது எருமை கடா ஆடு கோழி இதுங்கெல்லாம் வெட்டி பூஜை பண்ணி குண்டத்தில் இறங்கிட்டு அதுக்கு வந்துட்டு விளக்கு எடுப்போம். இது எவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில்னா? இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. எழுதுக்கட்டுக்கு வந்து 12 ஊருக்கு சேர்ந்தது. நன்றி, வணக்கம். கடத்தூர் சிவகுமார் பேசுகிறேன். நாங்கள் தருமபுரி மாவட்டம் கடத்தூர்லேருந்து பேசுகிறோம்.
எங்கள் கோயிலுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா காளியம்மனும் மாரியம்மனும் ஒரே மண்டபத்துக்குள்ளே இருக்குது. ரெண்டாவது இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில். இது வந்து இளைஞர்களெல்லாம் எடுத்து ஒரு தலைமுறையை வந்து செஞ்சிருந்தோம். பின்னாடி நாங்கள் இப்போ வந்து எடுத்து செய்கிறோம். இந்த காளியம்மன் மாரியம்மன் திருக்கோயிலில் இந்த 2024ஆம் ஆண்டு இந்த சிறப்பான பண்டிகையை நடத்த நான் ஒரு 40-50 நாளாக அந்த பசங்க எல்லாம் நான் ஒன்று சேர்ந்து ஊர் பெரியவங்க அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ஒரு 50 நாளாக இந்த கோயிலினுடைய திருவிழாவிற்காக இந்த 4 நாள் சிறப்பாக நடக்கிற பண்டிகைக்கு திங்கட்கிழமை கொடியேற்றினோம், செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கூழ் ஊற்றிட்டோம், நாளைக்கு விளையாட்டு போட்டி, மாறுவேட போட்டி. அம்மன் அலங்காரத்தோடு வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி நடக்கும். அளவு படம் பொங்கல் வைக்கத்தில் நடைபெறும். வியாழக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து 9 மணியில் பூமிதி விழா நடைபெறும் வெகு சிறப்பாக. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்கோயிலில் 4 நாளும் வெகு விமர்சையாக ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு, சுமார் 2000 பேருக்கு அன்னதானம் தடை இல்லாமல், தங்கு தடை இல்லாமல் நாங்கள் வழங்கிட்டு தான் இருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா அது தானே நடக்கிறது, எல்லா ஊர்லையும் நடக்கிற மாதிரி இங்கேயும் சிறப்பாக நடக்கும். இது எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து செய்கிறோம். அதனுடைய சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து கம்யூனிட்டி எல்லாம் கிடையாது. இளைஞர்கள் வந்து படையோடு வந்து இந்த கோயிலை வந்து வழி நடத்தி செல்கிறாங்க. இந்த நிர்வாகி இவங்க பூரா வந்து இவங்க தலைமையில் இன்னும் பாதி பேர் இல்லை, இவங்கெல்லாம் நிர்வாகிங்க தாங்க. வியாழக்கிழமை கடைசி நாள் பூக்குழி இறங்கல் நிகழ்ச்சியில் சுமார் ஒரு 200 பேருக்கு மேலே ஆண் பெண் இருவரும் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் பூக்குழி இறங்கி இந்த நிகழ்ச்சியை வந்து வெகு சிறப்பாக நடத்தி கொடுக்கிறார்கள். அது சமயம் ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு எல்லாருக்கும் எங்களுடைய விழாக்குழு சார்பாக அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.